மாலையின் அழகிய நேரம். தொழுகை அழைப்பு காற்றோடு கலந்து கேட்கிறது. இறைவா, இந்த அமைதி நிலைக்கட்டும். அந்த கிராமத்தில் ஒரு குட்டி பையன். அவன் மனசு முழுக்க நம்பிக்கையோட மஸ்ஜிதுக்கு போகிறான். தொழுக நேரம் ஆகுது. ஆனா அந்த உயிர் காத்திருக்க முடியாது. அவன் முடிவு பண்ணான், முதல்ல உயிர். அந்த நேரம் ஒரு சிறிய சத்தம். ஒரு குட்டி பூனை மழை நீர்ல சிக்கி தவிக்குது. அவன் கைகளை கலங்கப்படுத்திக்கிட்டே அந்த பூனைய தூக்கி சுத்தம் பண்ணி துணியால் தொடச்சு பாதுகாப்பா வச்சான். முகத்தில் இருந்தது தொழுகையை தவறவிட்ட வருத்தம் இல்லை, உயிரை காப்பாற்றின சந்தோஷம். அந்த இரவு அவனுக்கு திடீர்னு காய்ச்சல். நான் பதறி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் போனேன். என் அல்லாவே, என் பையனை காப்பாத்து, அவனுக்கு வலிக்குது, அவனை கவனித்துக்கொள். உங்க பையன் இன்று என் வீட்டு பூனையை காப்பாத்துனா அது எங்களுக்கு குடும்பம் மாதிரி. இது மருந்துக்கான உதவி, நன்றி. அந்த நேரம் ஒரு அயலவர் வீட்டுக்கு வந்தார் அந்த உதவியை கொடுக்க. அவன் செய்த சின்ன நன்மை அவனுக்கே பெரிய நன்மையா திரும்பி வந்தது. நம்ம செய்யற நல்லது அது ஒரு நாளும் வீணாகாது. அல்லாஹ் நேரடியா தராமல் இருந்தாலும் வேறொரு வழியில நமக்கு திருப்பி தருவான். இந்த ரமலான்ல நாம தொழுக மட்டும் இல்ல, கருணையையும் வளர்ப்போமா?